வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம கோனிக் செக்ஷனில் ஒரு மோஸ்ட் ட்விஸ்டட் சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிடலாம். ரொம்ப ரேப்பிடான மெத்தடில் நான் சால்வ் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. The focus of a conic is 40 mm from the directrix. A point P moves in such a way that its distance from directrix is 3/2 times its distance from the focus. Find the eccentricity of the conics and also draw tangent and normal at any point. சூப்பர். இந்த கொஷினில் எசென்ட்ரிசிட்டியை அவங்க சொன்ன விதத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எசென்ட்ரிசிட்டியை அவங்க ரிவர்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக எசென்ட்ரிசிட்டிக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன கொடுத்துருப்பாங்க? இ அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டு மூவிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைரக்ட்ரிக்ஸ் டு மூவிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ். இந்த ரேஷியோ தான். ஆனால் இந்த கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்ரிக்ஸ் டு மூவிங் பாயிண்ட் அண்ட் தென் அதுலேருந்து அதுக்கடுத்து மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ். அப்போது 1/e அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் கொடுத்த வேல்யூ வந்து 3/2. அப்போனா 2/3. ஓகே, நீங்கள் 3/2 அப்படிங்கிறத பார்த்த உடனேயுமே அது வந்து ஹைப்பர்போலா அப்படின்னு நினச்சிட்டு ஹைப்பர்போலா போட்டுறக்கூடாது. கொஷினை வாங்கிட்டு ரீட் பண்ணி எசென்ட்ரிசிட்டியை டேரெக்டாக இ = கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டேரெக்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி வார்த்தைகளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எசென்ட்ரிசிட்டிக்கான டெஃபினேஷனை வச்சு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து 40 கொடுத்துருக்குறாங்க. ரைட். இப்போ நம்ம வந்து இதை டைமரை வச்சுக்கிடலாம். எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடலாம். எனிஹோ இது வந்து சின்ன எலிப்ஸாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோக்கஸ் 40, ரேஷியோவும் 2/3 கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி போய் உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எப்பயுமே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, போன உடனே உங்கள்கிட்ட வந்து ஆன்சர் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதை போயிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிடலாம். அப்புறம் டிராஃப்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டைமுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பரை வாங்குறீங்க, ரீட் பண்ணுறீங்க, அடுத்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறீங்க வித் ப்ராப்பர் பென்சில்ஸ், ஃபிக்ஸ்டு டிராஃப்டர்ஸ். ரைட், நம்ம டைமர் ஆன் பண்ணிடலாம். 1 2 3 2H பென்சில் எடுத்துக்கிறேன். டைரக்ட்ரிக்ஸ் போட்டாச்சு, ஆக்சிஸ் லைன் போட்டாச்சு. ஆக்சிஸில் கையோட 40 mm மார்க் பண்ணிடுங்க. பேர் வச்சிடலாம் ஏ. இப்போ நம்ம வெர்டெக்ஸ் மார்க் பண்ணணும். வெர்டெக்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2/3. ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் 40. 40/2 + 3 போட்டிங்கன்னா 40/5. ஒரு பீஸுடைய வேல்யூ 8 mm. நீங்கள் லைன் டிவைடிங் மெத்தடை வச்சு கூட மார்க் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. 8 8 மேலே 16, கீழே 24. அதாவது பியிலேருந்து வெர்டெக்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா 24 mm, எஃப்லேருந்து வெர்டெக்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா 16 mm. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்போ அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து சின்னதாக ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு அந்த லைனில் மேலேயும் கீழேயும் 16 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை காம்பஸ் வச்சே பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்போனா தான் மேலே வர்ற டிஸ்டன்ஸும் கீழே வர்ற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஆல்மோஸ்ட். அதனால தான். ரைட், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் V1. அடுத்து உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க, 2H பென்சில் வச்சுக்கிறீங்க. பாயிண்ட் பியையும் V' அலைன் பண்ணுறீங்க. V1'. ஓகே, V1' அலைன் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றீங்க. ரைட், அது நம்ம கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றினாலும் இந்த மாதிரி டபுள் லைன்ஸ் வந்துடும். அதனால் அதை செக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபுல் கர்வுமே இருக்குது. ஓகே, ரைட். சூப்பர். அடுத்து V''ஐயும் பாயிண்ட் பியையும் அலைன் பண்ணிவிட்டு லைன் போட்டாச்சு. நைஸ். இப்போது அனதர் வெர்டெக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் எஃப்பில் அலைன் பண்ணிக்கோங்க. 45 டிகிரி வரையும் அலைன் பண்ணிவிட்டு எஸ், இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது இந்த இன்டர்செக்ட் ஆன பிளேஸில் இருந்து
டிராஃப்டரை செட் பண்ணிக்கோங்க ஆக்சிஸ் லைனுக்கு. ஏன்னா நம்ம இப்போ தான் அது என்ன பண்ணிட்டோம், ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதனால் டிராஃப்டரை செட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன், அதுதான் நம்மளுடைய V2. இது V2 டேஷ். ரைட், இப்போ அலைன் பண்ண டிராஃப்டரை வச்சு நிறைய பேரலல் லைன்ஸ் போட போகிறோம். 1 2 3 4. ரைட், 1 2 8 9 10. மேலே 1 டேஷ் 9 டேஷ் 10 டேஷ். அடுத்து 1 டபுள் டேஷ். நல்லா பாருங்கள், பேஜுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து மெஷர் த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அண்ட் மார்க் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் F. பேராபோலா ஹைப்பர்போலா வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கம்மியான டைம்லேயே முடிச்சிடலாம். எலிப்ஸ் தான் வந்து அனதர் வெர்டெக்ஸு வரைக்கும் அது இருக்குது இல்லையா, 2 வெர்டெக்ஸ் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ரைட், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் கம்ஃபர்டபுளாக நம்மளால் கர்வ் போட முடியும். டூலக்ஸ் பென்சிலை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஹச்பி பென்சிலை வச்சு டார்க்காக அதை கனெக்ட் பண்ணுங்கள். ஒரே ஸ்ட்ரோக்கில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ரைட், போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, ஃபென்டாஸ்டிக், செம்மையாக இருக்குது எலிப்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போது டேஞ்சன்ட் நார்மல் ஏதாவது ஒரு பாயிண்டில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் அல்லது இங்கே கூட வைங்க, ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து BV2 டேஷ் லைன் இருக்குது, அதனால் நான் இங்கே வச்சுக்கிறேன் அல்லது கீழே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக போட்ட எலிப்ஸில் வந்து மேலே வச்சு போட்டோம்னு நினைக்கிறேன், அதனால் இந்த எலிப்ஸில் நான் கீழே வச்சு போடுறேன். இதுதான் என்னுடைய பாயிண்ட் P. பாயிண்ட் Pயையும் Fஐயும் கனெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். டிராஃப்டரை செட் பண்ணியாச்சு. அட் Fல ஒரு 90 டிகிரி லைன் போடுறீங்க, அது ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அந்த லைன், அந்த பாயிண்ட்டையும் உங்களுடைய பாயிண்ட் Pயையும் அலைன் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா இது வந்து டேஞ்சன்ட். திருப்பி லாக் பண்ண அதே டிராஃப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லைனில் ஒரு லைன் போட்டிங்கன்னா திஸ் வில் பி அவர் நார்மல். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லெட்டரிங்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும் இந்த சம்ம முடிக்கிறதுக்கு. ரைட், நம்ம அதையும் பண்ணி வச்சிடலாம். எலிப்ஸ் அப்படிங்கிறது எழுத போகிறீங்க. மேலே ஃபிட்டிங் கொடுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டயக்ராம்லேயே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி கொடுக்கலாம். ரைட், இங்கே ஆரோஹெட் போட்டுருங்க. இதுதான் எலிப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரோஹெட் போடுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த லைனுக்கு மேலே எழுதுங்க, நல்லா அழகாக ஒரு 10 mm ஹைட்டில் வர்ற மாதிரி எழுதுங்க. அடுத்து டைமென்ஷனிங் லைன் போடணும் இல்லையா, அதையும் போட்டு காட்டிடுங்க.
இந்த சம்மில் கீழே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா டேஞ்சன் நார்மல் கட் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுக்கிறேன். ரைட், ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு சம்முக்கு டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டை செம்மையாக பண்ணிடலாம். ரைட், ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லியிருந்துருக்கோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப எலாபரேட்டட் வீடியோவாக இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியிருந்திருக்கும். அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.